வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற நிகழ்ச்சியில் நாம் உடன் அனுமானம் குறித்தும் அதனுடைய வகைகள் குறித்தும் நோக்கியிருந்தோம். இன்று ஊடக அனுமானம் குறித்து நோக்க உள்ளோம். ஊடக அனுமானத்தினை வழி அனுமானம் அல்லது நியாயத்தொடை என்றும் அழைப்பர். எனவே இது குறித்த வரைவிலக்கணங்களும் அதனுடைய வகைகளும் குறித்து நோக்குகையில் ஊடக அனுமானம் என்பது தம்முள் பொது அம்சம் ஒன்றை கொண்ட இரு எடுகூற்றுக்களில் இருந்து உட்கிடையான முடிவினை பெறுகின்ற நெறியே ஊடக அனுமானம் அல்லது நியாயத்தொடை எனப்படும். அதாவது இரண்டு எடுகூற்றுக்கள் தரப்படுகின்ற போது அதிலிருந்து ஒரு முடிவினை பெறுகின்ற நெறியாகும். இந்நியாயத்தொடையானது பின்வருமாறு இரண்டு வகைப்படும். ஒன்று தூய நியாயத்தொடை, இரண்டு கலப்பு நியாயத்தொடை. எனவே இவ்வகைகள் குறித்து நாம் தனித்தனியாக நோக்குகையில் முதலில் தூய நியாயத்தொடை என்பது நியாயத்தொடையின் மூன்று கூற்றுக்களும், அதாவது எடுகூற்றுக்கள் இரண்டு அதிலிருந்து பெறப்படுகின்ற முடிவு ஆகிய மூன்று கூற்றுக்களும் அறுதி, நிபந்தனை, உறழ்வு ஆகிய எடுப்புகளில் ஒரே வகையான எடுப்புகளை கொண்டமையும் எனின் அதனை தூய நியாயத்தொடை எனலாம். இங்கு மாணவர்களே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் யாதெனில் ஒரே வகையான எடுப்புக்கள், அதாவது இரண்டு எடுகூற்றுக்களும் அறுதியாயின் அதிலிருந்து பெறப்படுகின்ற முடிவும் அறுதியாக காணப்பட வேண்டும். அதேபோல் இரண்டு எடுகூற்றுக்களும் நிபந்தனையாயின் அதிலிருந்து பெறப்படுகின்ற முடிவும் நிபந்தனையாக காணப்படும் என்பதே ஒரே வகையான எடுப்புக்களை கொண்டமைந்தது என்பதனுடைய அர்த்தமாகும். இந்நிலையில் தான் நாம் இத்தூய நியாயத்தொடையினை வகைப்படுத்தி நோக்க உள்ளோம். இதன்படி தூய நியாயத்தொடை ஆனது பின்வருமாறு மூன்று வகைப்படும். ஒன்று தூய அறுதி நியாயத்தொடை, இரண்டு தூய நிபந்தனை நியாயத்தொடை, மூன்று தூய உறழ்வு நியாயத்தொடை. இந்த வகையில் நியாயத்தொடைகள் குறித்து நாம் தனித்தனியே நோக்குகின்ற போது முதலில் தூய அறுதி நியாயத்தொடை குறித்து நோக்குகையில் தம்முள் ஒன்றாயினும் நிறையெடுப்பாக கொண்டதும் பொதுவான அம்சம் ஒன்றை கொண்டதுமான இரு அறுதி எடுகூற்றுக்களில் இருந்து ஓர் உட்கிடையான அறுதி எடுப்பான முடிவினை பெற்றுக் கொள்ளுகின்ற நெறியே தூய அறுதி நியாயத்தொடை என அழைக்கலாம். சுருக்கமாக கூறின் இரண்டு அறுதி எடுகூற்றுக்களில் இருந்து பெறப்படுகின்ற முடிவும் அறுதியாக காணப்படுமாயின் இதனை தூய அறுதி நியாயத்தொடை என்பர். எனவே இத்தூய அறுதி நியாயத்தொடையினுடைய அமைப்புகள் குறித்து நாம் நோக்குகையில் இத்தூய அறுதி நியாயத்தொடையில் மூன்று பதங்கள் காணப்படுதல் வேண்டும். அவை முறையே சிறுபதம் அல்லது பக்கப்பதம். இதனை நாம் குறிக்கின்ற போது ஆங்கிலத்தில் எஸ் என குறித்து காட்டுதல் வேண்டும். அடுத்து பெரும்பதம் அல்லது சாத்திய பதம். இதனை நாம் ஆங்கிலத்தில் பி என்ற குறியீட்டால் குறித்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்து மத்திய பதம் அல்லது நடுப்பதம் அல்லது பொதுப்பதம் எனவும் அழைக்கலாம். இதனை நாம் ஆங்கிலத்தில் எம் என குறித்து கொள்ளுதல் வேண்டும். எனவே இப்பதங்கள் குறித்த வரைவிலக்கணங்களும் குறிப்பிட்டவாறு தூய அறுதி நியாயத்தொடையில் காணப்படுகின்ற கூற்றுக்களும் குறித்து நோக்குகின்ற போது தூய அறுதி நியாயத்தொடையில் மூன்று பதங்கள் காணப்படுவது போன்று மூன்று கூற்றுக்கள் அமைந்து காணப்படுதல் வேண்டும். அந்த வகையில் முதலாவது பேரிடு கூற்று, இதனை சாத்திய கூற்று எனவும் அழைப்பர். அதாவது PM
இதனுடைய பொருள் பெரும்பதத்தினையும் மத்திய பதத்தினையும் கொண்டுள்ள கூற்று என்பதாகும். இரண்டாவது சிற்றடு கூற்று அல்லது பக்க கூற்று SM, அதாவது சிறுபதத்தையும் மத்திய பதத்தையும் கொண்டுள்ள கூற்று என அழைக்கப்படும். அடுத்து முடிவு கூற்று SP, சிறுபதத்தையும் பெரும்பதத்தையும் கொண்டுள்ளது. இந்த வகையில் நியாயத்தொடையில் 3 பதங்களை அடிப்படையாக கொண்டு 3 கூற்றுக்களானவை வரையறை செய்யப்படுகின்றது. இதன்படி நியாயத்தொடை வாதத்தினை ஒழுங்கமைக்கின்ற போது பின்வரும் விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் முதலில் முடிவு கூற்றினை தெளிவாக இனம் காணுதல் வேண்டும். எனவே மாணவர்களே, முடிவு கூற்றினை இனம் காண்பதற்கு ஒரு உத்தி முறையாதனில் எடுகூற்றுக்களுக்கிடையே ஆகவே எனவே என்ற சொற்கள் தரப்படுகின்ற போது அதற்கு பின்னுள்ள கூற்றினை முடிவு கூற்றாகவும், ஏனெனில் தரப்படுகின்ற போது அதற்கு முன்னுள்ள கூற்றினை முடிவு கூற்றாகவும் அடிப்படையாக கொண்டு முதலில் முடிவு கூற்றினை தெளிவாக இனம் கண்டு கொள்ளுதல் அவசியமானது. இரண்டாவது விடயம், முடிவின் எழுவாய் பதமாக சிறுபதத்தினையும் முடிவின் பயனிலை பதமாக பெரும்பதத்தினையும் குறித்துக் கொள்ளுதல் வேண்டும். இந்நிலையிலே தான் சிறுபதமும் பெரும்பதமும் வரையறை செய்யப்படுகின்றது. அடுத்து எடுகூற்றுக்களின் பொதுவாக காணப்படுகின்ற அல்லது பொதுவாக அமைந்து விளங்குகின்ற பதத்தினை மத்திய பதமாக கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பெரும்பதத்தினையும் மத்திய பதத்தினையும் கொண்டுள்ள கூற்றினை பேரடு கூற்றாகவும், சிறுபதத்தினையும் மத்திய பதத்தினையும் கொண்டுள்ள கூற்றினை சிற்றடு கூற்றாகவும் அழைத்தல் வேண்டும். இந்த அடிப்படையில் நியாயத்தொடை வாதம் ஒன்று அமைகின்ற போது அது சரியான ஒழுங்கமைப்பினை கொண்டிருக்கும். இதன்படி இதனை நாம் ஓர் உதாரணத்தின் மூலம் காட்டுகின்ற போது, மெய்யியலாளர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகள் ஆவர், விஞ்ஞானிகள் எல்லோரும் மெய்யியலாளர்கள் ஆவர், ஆகவே விஞ்ஞானிகள் எல்லோரும் தீர்க்கதரிசிகள் ஆவர். இந்நிலையில் முடிவு கூற்றில் எழுவாய்ப்பதமாக காணப்படுகின்ற விஞ்ஞானிகள் என்பதனை சிறுபதமாகவும், முடிவு கூற்றின் பயனிலையாக காணப்படுகின்ற தீர்க்கதரிசிகள் என்பதனை பெரும்பதமாகவும் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்து மாணவர்களே, எடுகூற்றில் பொதுவாக காணப்படுகின்ற பதமாக மெய்யியலாளர்கள் விளங்குகின்றது. எனவே அப்பதத்தினை மத்திய பதமாக கொள்ளுதல் வேண்டும். எனவே நியாயத்தொடையின் ஒழுங்கமைப்பில் 3 பதங்கள் காணப்பட வேண்டும் என்ற அமைப்பானது இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அடுத்து 3 கூற்றுக்கள் காணப்படுதல் வேண்டும். எனவே குறிப்பிட்டதற்கு இணங்க மத்திய பதத்தையும் பெரும்பதத்தினையும் கொண்டுள்ள கூற்றினை நாம் பேரடு கூற்றாகவும், சிறுபதத்தினையும் மத்திய பதத்தினையும் கொண்டுள்ள கூற்றினை நாம் சிற்றடு கூற்றாகவும், சிறுபதமும் பெரும்பதமும் வருகின்ற போது அதனை நாம் முடிவு கூற்றாகவும் கவனத்தில் கொள்ளுதல் அவசியமானது. எனவே மாணவர்களே, இத்தகைய விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு நியாயத்தொடை வாதத்தினை நாம் ஒழுங்கமைத்தல் வேண்டும். அடுத்து நியாயத்தொடையின் விதிகள் குறித்து நாம் நோக்குகின்ற போது, நியாயத்தொடை ஒன்று வாய்ப்பாக அமைவதற்கு அனுசரிக்கப்பட வேண்டிய விதிகள் நியாயத்தொடை விதிகள் என்று அழைக்கப்படும். இந்நிலையில் பிரதான விதிகளாக 6 விதிகளும், கிளை விதிகளாக 3 விதிகளுமாக மொத்தம் 9 விதிகள் இங்கு கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. இனி பிரதான விதிகள், அதாவது நியாயத்தொடை குறித்த பிரதான விதிகள் குறித்து நாம் நோக்குகையில், பிரதான விதிகள் யாவும் அனுசரிக்கின்ற போது, அதாவது ஒரு நியாயத்தொடையினை நாம் வாய்ப்பு பார்த்தலுக்கு உட்படுத்துகின்ற போது, நியாயத்தொடையில் காணப்படுகின்ற பிரதான விதிகள் யாவும் அனுசரிக்கின்ற போது வாதமானது
வாய்ப்பானதென்ற அர்த்தத்தில் கவனத்தில் கொள்ளப்படும். எனவே தான் பிரதான விதிகளை பின்வரும் 3 அடிப்படையில் வகைப்படுத்தி நோக்கப்படுகின்றது. அதன்படி அமைப்பு விதிகளுக்குள் முதலாவது விதியும் இரண்டாவது விதியும் கவனத்தில் கொள்ளப்படும். அதேபோல் அளவு விதிகளுக்குள் 3வது விதியும் 4வது விதியும் கவனத்தில் கொள்ளப்படும். பண்பு விதிகளுக்குள் விதி 5ம் 6ம் உள்ளடங்கலாக மொத்தம் 6 விதிகள் பிரதான விதிகள் என்ற வகையீட்டுக்குள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. இதன்படி நாம் அமைப்பு விதிகள் குறித்து நோக்குகையில் பிரதான விதி 1. இந்த வகையில் நியாயத்தொடை ஒன்றில் 3 பதங்கள் காணப்படுதல் வேண்டும். அதாவது பெரும்பதம், சிறுபதம், மத்திய பதம் ஆகிய 3 பதங்கள் காணப்படுதல் வேண்டும் என்பதே நியாயத்தொடையின் பிரதான விதி 1 ஆகும். இதன்படி நியாயத்தொடை ஒன்றில் மேற்குறித்த 3 பதங்களை விடுத்து 4 பதங்கள் காணப்படுமாயின் முதலாவது விதியானது மீறப்படும். இந்நிலையில் முதலாவது விதியானது மீறப்படுகின்ற போதோ ஏற்படுகின்ற போலி நாற்பத போலி என்று அழைக்கப்படும். எனவே இது குறித்த தெளிவினை நாம் ஏற்படுத்துகின்ற போது பின்வரும் உதாரணமானது கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அதாவது நரிகள் ஊளையிடுவன ஆகும், நாய்கள் குரைப்பன ஆகும். ஆகவே குரைப்பன சில ஊளையிடுவன ஆகும். எனவே ஒரு நியாயத்தொடை வாதம் தரப்படுகின்ற போது அதனுடைய முதலாவது விதியான 3 பதங்கள் காணப்பட வேண்டும் என்பது கவனத்தில் கொள்ளப்படுகின்ற போது அப்பதங்கள் ஆங்கில எழுத்துக்களினால், அதாவது SPM என்ற அடிப்படையில் குறித்து காட்டப்படுதல் வேண்டும். இந்நிலையில் இந்நியாயத்தொடையினை நாம் நோக்குகின்ற போது இங்கு குரைப்பன, ஊளையிடுவன, நாய்கள், நரிகள் எனும் 4 பதங்கள் காணப்படுகின்றது. எனவே அமைப்பு விதியின் முதலாவது விதி குறிப்பிடுவதனுடைய தாற்பயம் யாதெனில் பெரும்பதம், சிறுபதம், மத்திய பதம் ஆகிய 3 பதங்கள் காணப்படுதல் வேண்டும். இங்கு 4 பதங்கள் காணப்படுகின்றன. எனவே 3 பதங்கள் காணப்பட வேண்டும் என்ற பிரதான விதி மீறப்பட்டு நாற்பத போலி ஏற்பட்டு வாய்ப்பெற்ற நியாயத்தொடை வாதமாக காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, இத்தகைய நியாயத்தொடை வாதங்கள் பரீட்சைக்கு வருகின்ற போது நீங்கள் அதனை சரியான முறையில் குறித்து காட்டுவதன் மூலம் தெளிவான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு விதிகள் குறித்து நோக்குகின்ற போது பிரதான விதி 2 குறிப்பிடுவது யாதெனில் நியாயத்தொடையொன்றில் 3 கூற்றுக்கள் காணப்படுதல் வேண்டும். அதாவது பேரடு கூற்று, சிற்றடு கூற்று, முடிவு கூற்று என 3 கூற்றுக்கள் காணப்படுதல் வேண்டும். எனவே பேரடு கூற்று என்றால் என்ன, சிற்றடு கூற்று என்பது யாது, முடிவு கூற்று என்பது என்ன என்பது பற்றி நாம் தெளிவாக நோக்கி இருந்தோம். இந்நிலையில் ஒரு நியாயத்தொடை ஒழுங்கமைவில் இத்தகைய 3 கூற்றுக்களும் கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். மாறாக நியாயத்தொடையில் 2 கூற்றுக்கள் மட்டும் காணப்படின் 3 கூற்றுக்கள் காணப்படுதல் வேண்டுமென்ற பிரதான விதியானது மீறப்படும். இதனால் ஏற்படுகின்ற போலியினை இருகூற்று போலி அல்லது முக்கூற்று இல்லாத போலி என்றும் அழைப்பர். எடுத்துக்காட்டாக, பாம்புகள் அனைத்தும் பயமுடையன ஆகும், ஆகவே விஷமுடையன சில பாம்புகள் ஆகும். இங்கு பேரடு கூற்று, சிற்றடு கூற்று, முடிவு கூற்று காணப்பட வேண்டும் என்ற விதி
மீறப்பட்டு 2 எடுகூற்றுக்கள் மட்டுமே காணப்படுகின்றது. எனவே இவ்வாதமானது இந்நியாயத்துடையானது 2 கூற்றுக்கள் காணப்படுவதனால் பிரதான விதி 2 மீறப்பட்டு இருகூற்று போலி ஏற்பட்டு வாய்ப்பற்ற நியாயத்தொடைவாதமாக அமைந்து காணப்படுகின்றது. அடுத்து மாணவர்களே, நாம் ஏலவே அமைப்பு விதிகளுக்குள் உள்ளடங்குகின்ற பிரதான விதி 1, 2 குறித்து நாம் நோக்கி இருந்தோம். அடுத்து அளவு விதிகள் அல்லது வியாப்தி விதிகள் குறித்து நோக்குகையில் இதற்குள் 2 விதிகள் உள்ளடங்குகின்றன. அதாவது பிரதான விதி 3 குறிப்பிடுவது யாதெனில், நியாயத்தொடையின் எடுகூற்றுக்களில் ஓரிடத்திலேனும் மத்திய பதம் வியாப்தி அடைந்து இருத்தல் வேண்டும். எனவே மாணவர்களே, பதங்களினுடைய வியாப்தி குறித்து நாம் சென்ற நிகழ்ச்சியில் நோக்கி இருந்தோம். அதாவது வியாப்தி என்றது எடுகூற்றுக்களில் எழுவாய்ப்பதமோ பயனிலை பதமோ முழு அங்கத்துவத்தினையும் சுட்டி காட்டுதலை குறித்து நிற்கின்றது. இந்நிலையில் ஏ எடுப்பு, இ எடுப்பு, ஐ எடுப்பு, ஓ எடுப்பு குறித்த வியாப்தியினை நாம் நோக்கி இருந்தோம். ஏ எடுப்பில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. இ எடுப்பில் எழுவாய்ப்பதமும் பயனிலை பதமும் வியாப்தி அடையும். ஐ எடுப்பில் எழுவாய்ப்பதமும் பயனிலை பதமும் வியாப்தி அடையாது. ஓ எடுப்பில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையாது, பயனிலை பதம் மட்டும் வியாப்தி அடையும் என்பது குறித்து நாம் நோக்கியிருந்தோம். இந்நிலையில் எடுகூற்றுக்களில் ஓரிடத்திலேனும் மத்திய பதம் வியாப்தி அடைதல் வேண்டும். மாறாக நியாயத்தொடையில் எடுகூற்றுக்களில் ஓரிடத்திலேனும் மத்திய பதம் வியாப்தி அடையாது இருப்பின், எடுகூற்றுக்களில் ஓரிடத்திலேனும் மத்திய பதம் வியாப்தி அடைதல் வேண்டுமென்ற பிரதான விதி மீறப்பட்டு மத்திய பதம் வியாப்தி அடையா போலி ஏற்படும். இது குறித்து நாம் கீழ்வரும் உதாரணத்தின் மூலம் நோக்கும் போது, மெய்யியலாளர்கள் எல்லோரும் புத்திசாலிகள் ஏ எடுப்பாக கவனத்தில் கொள்ளப்படும். விஞ்ஞானிகள் எல்லோரும் புத்திசாலிகள் ஏ எடுப்பு. ஆகவே விஞ்ஞானிகள் மெய்யியலாளர்கள் ஆவார் என்பதும் ஏ எடுப்பு ஆகும். எனவே ஏ எடுப்பில் எழுவாய்ப்பதம் மட்டும் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. எனவே இது குறித்து நாம் நோக்குகின்ற போது இந்நியாயத்தொடையில் எடுகூற்றுக்கள் 2லும் மத்திய பதம் வியாப்தி அடையவில்லை. எனவே மத்திய பதம் ஓரிடத்திலேனும் வியாப்தி அடைதல் வேண்டுமென்ற பிரதான விதி இங்கு மீறப்படுகின்றது. எனவே இந்நியாயத்தொடையில் மத்திய பதம் வியாப்தி அடையா போலி ஏற்பட்டு வாய்ப்பற்ற நியாயத்தொடை வாதமாக அமைகின்றது. அடுத்து மாணவர்களே, பிரதான விதியின் உடைய 4வது விதி பற்றி நாம் நோக்குகின்ற போது, நியாயத்தொடையின் எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத எந்த ஒரு பதமும் முடிவில் வியாப்தி அடையக்கூடாது. குறிப்பாக எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத சிறுபதமோ பெரும்பதமோ முடிவு கூற்றில் வியாப்தி அடையக்கூடாது என்பதே பிரதான விதி 4 ஆகும். மாறாக நியாயத்தொடையின் சிற்றெடு கூற்றில் வியாப்தி அடையாத சிறுபதம் முடிவில் வியாப்தி அடைந்திருப்பின், எடுகூற்றில் வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடையக்கூடாது எனும் பிரதான விதி 4 மீறப்பட்டு சிறுபத சட்ட விரோத போலி ஏற்படும். இதனை நாம் கீழ்வரும் உதாரணத்தின் மூலம் நோக்குகின்ற போது, புத்திசாலிகள் எல்லோரும் மெய்யியலாளர்கள் ஏ எடுப்பாக கவனத்தில் கொள்ளப்படும். விஞ்ஞானிகள் சிலர் புத்திசாலிகள் ஆவார் என்பது ஐயெடுப்பு ஆகும். ஆகவே விஞ்ஞானிகள் மெய்யியலாளர்கள் ஆவார் என்பது ஏ எடுப்பு ஆகும். எனவே இவ் எடுப்புகள் குறித்த வியாப்தியினை நாம் நோக்கும் போது
ஏ எடுப்பில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. ஐ எடுப்பில் எழுவாய்ப்பதமும் வியாப்தி அடையாது, பயனிலை பதமும் வியாப்தி அடையாது. முடிவு கூற்றில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. இந்த வகையில் நாம் நோக்குகின்ற போது சிற்றடு கூற்றில் விஞ்ஞானிகள் என்று குறிக்கப்படும் சிறுபதமானது வியாப்தி அடையவில்லை. ஆனால் முடிவு கூற்றில் விஞ்ஞானிகள் என்று குறிக்கப்பட்ட சிறுபதமானது வியாப்தி அடைந்துள்ளமையினால் இங்கு சிறுபத சட்டவிரோத போலி ஏற்பட்டுள்ளது. எனவே பிரதான விதி 4 மீறப்படுகின்றது. இந்நிலையில் எடுக்கூற்றில் வியாப்தி அடையாத சிறுபதம் முடிவில் வியாப்தி அடைந்துள்ளது. எனவே பிரதான விதி 4 மீறப்பட்டு சிறுபத சட்டவிரோத போலி ஏற்பட்டு வாய்ப்பற்ற நியாயத்தொடை வாதமாக காணப்படுகின்றது. விதி 4 அதாவது பிரதான விதி 4 2 போலிகள் ஏற்படுகின்றன. ஒன்று மேற்குறித்த சிறுபத சட்டவிரோத போலி, அடுத்து பெரும்பத சட்டவிரோத போலி. எனவே பெரும்பத சட்டவிரோத போலி குறித்து நாம் நோக்குகையில் நியாயத்துடையின் பேரிடு கூற்றில் வியாப்தி அடையாத பெரும்பதம் முடிவில் வியாப்தி அடைந்திருப்பின் எடுகூற்றில் வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடையக்கூடாது எனும் பிரதான விதி 4 மீறப்படும். இதனால் ஏற்படுகின்ற போலியே பெரும்பத சட்டவிரோத போலி என்பர். இதனை நாம் ஓர் உதாரணத்தின் மூலம் நோக்குகின்ற போது பறவைகள் சில பறப்பன ஆகும், பாலூட்டிகளவையும் பறவைகள் அல்ல, ஆகவே பாலூட்டிகளவையும் பறப்பன அல்ல. இங்கு முதலாவது பேரெடு கூற்று ஐயெடுப்பாகவும், இரண்டாவது சிற்றடு கூற்று ஈயெடுப்பாகவும், மூன்றாவது முடிவு கூற்று ஈயெடுப்பாகவும் கவனத்தில் கொள்ளப்படும். எனவே இவ்வெடுப்புகள் குறித்த வியாப்தியினை நாம் நோக்கும் போது ஐயெடுப்புகளில் எழுவாய்ப்பதமும் பயனிலை பதமும் வியாப்தி அடையாது. ஈயெடுப்புகளில் எழுவாய்ப்பதமும் பயனிலை பதமும் வியாப்தி அடையும். அதேபோல் முடிவு கூற்றாகிய ஈயெடுப்பிலும் எழுவாய்ப்பதமும் பயனிலை பதமும் வியாப்தி அடையும். இங்கு மாணவர்களே பேரிடு கூற்றில் வியாப்தி அடையாத பெரும்பதம் முடிவு கூற்றில் வியாப்தி அடைந்துள்ளது. எனவே அவ்வாறு அடையக்கூடாது. இந்நிலையில் எடுகூற்றில் வியாப்தி அடையாத பெரும்பதம் முடிவில் வியாப்தி அடைந்துள்ளன. இந்நிலையில் நான்காவது விதிமீறப்பட்டு பெரும்பத சட்டவிரோத போலி ஏற்பட்டு வாதமானது வாய்ப்பற்றதாக காணப்படுகின்றது. எனவே பெரும்பத சட்டவிரோத போலி, சிறுபத சட்டவிரோத போலி குறித்து நாம் தெளிவாக நோக்கி இருந்தோம். எனவே இத்தகைய விதிகளை மாணவர்கள் சரியான முறையில் கவனத்தில் கொண்டு பயிற்சிகளை செய்தல் அவசியமானது. அடுத்து பண்பு விதிகள் குறித்து நாம் நோக்குகையில் பண்பு விதிகளுள் 2 விதிகள் உள்ளடங்குகின்றன. அந்த வகையில் பிரதான விதி 5 யாதெனில் நியாயத்துடையின் நெடுகூற்றுக்களில் ஒன்றாயினும் விதி எடுப்பாக காணப்படுதல் வேண்டும். அதாவது எடுகூற்றுக்கள் 2 காணப்படுகின்றன. ஒன்று பேரெடுகூற்று, 2 சிற்றெடுகூற்று. இவற்றுள் குறைந்தது ஒன்றாயினும் விதி எடுப்பாக அமைதல் வேண்டும். இங்கு நாம் விதி எடுப்பென நோக்கின்ற போது எடுப்பும் ஐயெடுப்பும் விதி எடுப்பாக கவனத்தில் கொள்ளப்படும். மாறாக நியாயத்துடையின் எடுகூற்றுக்கள் 2ம் மறை எடுப்புகளாக அமைந்திருப்பின் எடுகூற்றுக்கள் ஒன்றாயினும் விதி எடுப்பாக அமைதல் வேண்டும் என்ற பிரதான விதி மீறப்பட்டு இருமறை எடுகூற்று போலி ஏற்படும். இதனை நாம் கீழ்வரும் உதாரணத்தின் மூலம் நோக்கும் போது
கவிஞர்கள் எவரும் படைப்பாளிகள் அல்லர். நடிகர்கள் எவரும் கவிஞர்கள் அல்லர். ஆகவே நடிகர்கள் எவரும் படைப்பாளிகள் அல்ல. இதனை அடிப்படையாக கொண்டு நோக்குகின்ற போது முதலாவது எடுப்பு ஈயெடுப்பாகவும், இரண்டாவது எடுப்பு ஈயெடுப்பாகவும், மூன்றாவது எடுப்பு ஈயெடுப்பாகவும் கவனத்தில் கொள்ளப்படும். இங்கு பேரெடு கூற்றும் சிற்றெடு கூற்றும் மறையாக காணப்படுவதனால் பிரதான விதியாகிய 5 இங்கு மீறப்படுகின்றது. இந்நிலையில் நாம் நோக்குகின்ற போது எடுகூற்றுக்கள் இரண்டும் மறையெடுப்புகளாக அமைந்துள்ளன என்ற விதி, எடுகூற்றுக்கள் இரண்டும் மறையெடுப்புகளாக அமைந்துள்ளன. எனவே எடுகூற்றுக்களில் ஒன்றாயினும் விதியெடுப்பாக அமைதல் வேண்டும் என்ற பிரதான விதி மீறப்பட்டு இரு மறை எடுகூற்று போலி ஏற்பட்டு வாய்ப்பற்ற நியாயத்தொடைவாதமாக அமைகின்றது. அடுத்து பிரதான விதி 6 குறித்து நாம் நோக்குகின்ற போது நியாயத்தொடையின் எடுகூற்றுக்களில் ஒன்று மறையெடுப்பாயின் முடிவும் மறையெடுப்பாக அமைதல் வேண்டும். நியாயத்தொடையின் பேரெடுகூற்று சிற்றெடுகூற்று என்பனவற்றில் யாதாயினும் ஒன்று மறையெடுப்பாக அமையுமெனின் முடிவும் மறையெடுப்பாக அமைதல் வேண்டும். மாறாக எடுகூற்றுக்களில் ஒன்று மறையெடுப்பாக அமைகையில் முடிவு விதியெடுப்பாக அமைந்திருப்பின் எடுகூற்றுக்களில் ஒன்று மறையெடுப்பு எனின் முடிவும் மறையெடுப்பாக அமைதல் வேண்டும் என்ற பிரதான விதி மீறப்படும். இதனால் ஏற்படுகின்ற போலியே முடிவில் மறையில்லா போலி என்பதாகும். இதனை மாணவர்களே நாம் ஓர் உதாரணத்தின் மூலம் நோக்கும் போது தத்துவஞானிகள் எல்லோரும் சட்டத்தரணிகள் ஆவர். விஞ்ஞானிகள் எவரும் சட்டத்தரணிகள் அல்ல. ஆகவே விஞ்ஞானிகள் எவரும் தத்துவஞானிகள் ஆவர். இந்நிலையில் முதலாவது கூற்றானது ஏயெடுப்பாகவும், இரண்டாவது கூற்று ஈயெடுப்பாகவும், மூன்றாவது கூற்று ஏயெடுப்பாகவும் கவனத்தில் கொள்ளப்படும். எனவே இங்கு சிற்றெடு கூற்று மறையாக காணப்படுகின்றது. ஆதலால் முடிவு கூற்றும் மறையாக காணப்படுதல் வேண்டும். ஆனால் இங்கு விதியாக காணப்படுகின்றது. எனவே சிற்றெடு கூற்று மறையெடுப்பாக அமைகையில் முடிவு விதியெடுப்பாக அமைந்துள்ளது. இந்நிலையில் எடுகூற்றுக்களில் ஒன்று மறையெடுப்பு எனின் முடிவும் மறையெடுப்பாக அமைதல் வேண்டும் என்ற பிரதான விதி 6 மீறப்பட்டு முடிவில் மறையில்லா போலி ஏற்பட்டு வாதம் வலிதற்றதாக அமைந்து காணப்படுகின்றது. எனவே மாணவர்களே, நியாயத்தொடையின் பிரதான விதிகள் குறித்து நாம் நோக்கியிருந்தோம். அதனுடைய சுருக்கத்தை நாம் நோக்குகின்ற போது முதலாவது 3 பதங்கள் காணப்படுதல் வேண்டும். இரண்டாவது 3 கூற்றுக்கள் காணப்படுதல் வேண்டும். மூன்றாவது மத்திய பதம் ஓரிடத்திலாவது வியாப்தி அடைந்திருத்தல் வேண்டும். 4 எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத சிறுபதமோ பெரும்பதமோ முடிவு கூற்றில் வியாப்தி அடையக்கூடாது. 5 எடுகூற்றுக்களில் ஒன்றையனும் விதியெடுப்பாக அமைதல் வேண்டும். 6 எடுகூற்று ஒன்று மறையாயின் முடிவும் மறையாக காணப்படுதல் வேண்டும் என்ற பிரதான விதிகள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இவ்விதிகள் குறித்து தெளிவாக விளங்கிக் கொண்டு நீங்கள் நியாயத்தொடை குறித்து வருகின்ற வினாக்களுக்கு தெளிவாக விடையளித்து கொள்ளுதல் மிகவும் அவசியமானதொன்று. எனவே மாணவர்களே, நாம் நியாயத்தொடை குறித்த சில பயிற்சிகளை நோக்குகின்ற போது பின்வரும் நியாயத்தொடை வாதங்கள் வாய்ப்பானவையா அல்லது வாய்ப்பற்றவையா என துணிக.
நியாயத்தொடை வாதங்கள் வாய்ப்பற்றதாயின் மீறப்பட்டுள்ள விதி அல்லது விதிகளை குறிப்பிட்டு ஏற்பட்டுள்ள போலி அல்லது போலிகளை குறிப்பிடுக. இந்நிலையில் சில வாதங்கள் பற்றி நாம் நோக்குகின்ற போது, முதலில் மனிதர்கள் எல்லோரும் இறப்பவர்கள் ஆவர். சோக்ரட்டிஸ் ஒரு மனிதர் ஆவர், ஆகவே சோக்ரட்டிஸ் இறப்பர். இங்கு நாம் நோக்குகின்ற போது முதலில் சிறுபதம், பெரும்பதம், மத்திய பதம் ஆகிய 3 பதங்கள் காணப்பட வேண்டும் என்ற முதலாவது விதியானது அனுசரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, பேரிடு கூற்று, சிற்றடு கூற்று, முடிவு கூற்று என்ற 3 கூற்றுக்கள் காணப்படுதல் வேண்டும். இந்நிலையில் பெரும்பதத்தினையும் மத்திய பதத்தினையும் கொண்டுள்ள கூற்று பேரிடு கூற்று, சிறுபதத்தினையும் மத்திய பதத்தினையும் கொண்டுள்ள கூற்று சிற்றடு கூற்று, சிறுபதத்தினையும் பெரும்பதத்தினையும் கொண்டுள்ள கூற்று முடிவு கூற்று. எனவே இரண்டாவது விதியும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது விதி, மத்திய பதம் ஓரிடத்திலாவது வியாப்தி அடைதல் வேண்டும். இந்நிலையில் முதலாவது கூற்று ஏ எடுப்பாகவும், இரண்டாவது கூற்று ஏ எடுப்பாகவும், மூன்றாவது கூற்று ஏ எடுப்பாகவும் கவனத்தில் கொள்ளப்படும். இந்நிலையில் இவ்வெடுப்புகள் குறித்த வியாப்தியினை நாம் நோக்கும் போது ஏ எடுப்புகளில் எழுவாய்ப்பதம் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. எனவே மூன்றாவது விதி, மத்திய பதம் ஓரிடத்திலாவது வியாப்தி அடைய வேண்டும் என்ற விதியானது அனுசரிக்கப்பட்டுள்ளது. நான்காவது விதியாக, எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத சிறுபதமோ பெரும்பதமோ முடிவு கூற்றில் வியாப்தி அடையக்கூடாது. இந்நிலையில் பேரிடு கூற்றில் காணப்படுகின்ற பெரும்பதம் வியாப்தி அடையவில்லை, அப்பதம் முடிவு கூற்றிலும் வியாப்தி அடையவில்லை. சிற்றடு கூற்றில் உள்ள சிறுபதம் வியாப்தி அடைந்துள்ளது, முடிவு கூற்றிலும் உள்ள சிறுபதம் வியாப்தி அடைந்துள்ளது. ஆகவே நான்காவது விதியும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஐந்தாவது விதி, எடுகூற்றுக்களில், அதாவது பேரிடு கூற்றோ சிற்றடு கூற்றோ ஆகிய 2 கூற்றுக்களில் ஏதாவது ஒன்று விதி எடுப்பாக அமைதல் வேண்டும். எனவே இங்கு 2 கூற்றுக்களும் விதி எடுப்பாக காணப்படுகின்றது. இந்நிலையில் ஐந்தாவது விதியும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. விதி 6, எடுகூற்று ஒன்று மறையாயின் முடிவும் மறையாகும். இங்கு தரப்பட்டுள்ள நியாயத்தொடை வாதத்தின் 2 கூற்றுக்களும் விதியெடுப்பாகவும் முடிவும் விதியெடுப்பாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்நியாயத்தொடையானது வாய்ப்பான நியாயத்தொடையாக அமைகின்றது. ஏனெனில் நியாயத்தொடை விதிகள் யாவும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாய்ப்பான வாதம் என்ற அர்த்தத்தில் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அடுத்து மாணவர்களே, இன்னும் ஒரு நியாயத்தொடை வாதம் பற்றி நாம் நோக்குகின்ற போது, புத்திசாலிகள் அனைவரும் படித்தவர்கள், படித்தவர்கள் அனைவரும் மெய்யியலாளர்கள், ஆகவே மெய்யியலாளர்கள் புத்திசாலிகள் ஆவர். இங்கு சிறுபதம், பெரும்பதம், மத்திய பதம் ஆகிய 3 பதங்கள் காணப்படுகின்றன. எனவே முதலாவது விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது விதி, பேரிடு கூற்று, சிற்றடு கூற்று, முடிவு கூற்று ஆகிய 3 கூற்றுக்கள் காணப்படுகின்றன. எனவே இரண்டாவது விதியும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது விதி, மத்திய பதம் ஓரிடத்திலாவது வியாப்தி அடைய வேண்டும். இந்நிலையில் முதலாவது கூற்று ஏ எடுப்பாகவும், இரண்டாவது கூற்று ஏ எடுப்பாகவும், மூன்றாவது கூற்று ஏ எடுப்பாகவும் கவனத்தில் கொள்ளப்படும். இந்நிலையில் ஏ எடுப்புகளில் எழுவாய்ப்பதம் மட்டும் வியாப்தி அடையும், பயனிலை பதம் வியாப்தி அடையாது. ஆகவே இந்நியாயத்தொடையில் மத்திய பதம் ஓரிடத்தில் வியாப்தி அடைந்துள்ளது. சிற்றடு கூற்றில் உள்ள எழுவாய்ப்பதமான மத்திய பதம் இங்கு வியாப்தி அடைந்துள்ளது. எனவே மூன்றாவது விதியும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. நான்காவது விதியாக, எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத சிறுபதமோ பெரும்பதமோ முடிவில் வியாப்தி அடைய கூடாது. எனவே பேரிடு கூற்றில் உள்ள பெரும்பதம்,
வியாப்தி அடைந்துள்ளது, அப்பதம் முடிவில் வியாப்தி அடையவில்லை. எனவே நான்காவது விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது. இருந்தும் நான்காவது விதியில் இரண்டு போலிகள் ஏற்படுகின்றன. ஒன்று பெரும்பத சட்டவிரோத போலி, இரண்டு சிறுபத சட்டவிரோத போலி. எனவே இங்கு பெரும்பத சட்டவிரோத போலி ஏற்படவில்லை. மாறாக சிற்றடு கூற்றில் வியாப்தி அடையாத சிறுபதம் முடிவில் வியாப்தி அடைந்துள்ளது. இந்நிலையில் எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடைய கூடாது எனும் பிரதான விதி 4 மீறப்பட்டுள்ளமையினால் சிறுபத சட்டவிரோத போலி ஏற்பட்டு வாதம் வலிதற்றதாக அமைகின்றது. அடுத்து மாணவர்களே, இன்னும் ஒரு பயிற்சி பற்றி நாம் நோக்கும் போது, புலிகளவையும் புல்லை உட்கொள்வன அல்ல, 2 சிங்கங்களவையும் புல்லை உட்கொள்வன அல்ல, ஆகவே எந்த சிங்கமும் புலி அல்ல. எனவே இங்கு சிறுபதம், பெரும்பதம், மத்திய பதம் ஆகிய 3 பதங்கள் காணப்படுகின்றன. எனவே முதலாவது விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பேரடு கூற்று, சிற்றடு கூற்று, முடிவு கூற்று ஆகிய 3 கூற்றுக்கள் காணப்படுகின்றன. இரண்டாவது விதியும் அனுசரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது விதி மத்திய பதம் ஓரிடத்திலாவது வியாப்தி அடைய வேண்டும். எனவே எடுப்புகள் குறித்து நாம் நோக்குகின்ற போது முதலாவது எடுப்பு ஈ எடுப்பாகவும், இரண்டாவது எடுப்பு ஈ எடுப்பாகவும், மூன்றாவது எடுப்பு ஈ எடுப்பாகவும் கவனத்தில் கொள்ளப்படும். இந்நிலையில் ஈயெடுப்புகள் குறித்த வியாப்தி பற்றி நாம் நோக்குகின்ற போது எழுவாய்ப்பதமும் பயனிலை பதமும் இங்கு வியாப்தி அடை. எனவே 3 கூற்றுக்களும் ஈயெடுப்பாக அமைவதனால் அங்கு எல்லா பதங்களும் வியாப்தி அடை. இந்நிலையில் மத்திய பதம் ஓரிடத்திலாவது வியாப்தி அடைய வேண்டும் என்ற விதியானது அனுசரிக்கப்பட்டுள்ளது. நான்காவது விதியாக எடுகூற்றுக்களில் வியாப்தி அடையாத சிறுபதமோ பெரும்பதமோ முடிவில் வியாப்தி அடையக்கூடாது என்ற விதியும் இந்நியாயத்தொடையில் அனுசரிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது விதியாக எடுகூற்றுக்களில் ஏதேனும் ஒரு கூற்றானது விதியெடுப்பாக அமைதல் வேண்டும். ஆனால் இங்கு இரண்டும் மறையெடுப்புகளாக அமைந்துள்ளமையினால் நியாயத்தொடையின் எடுகூற்றுக்களில் ஒன்றாயினும் விதியெடுப்பாக அமைதல் வேண்டும் என்ற பிரதான விதி மீறப்படுகின்றது. இதனால் இந்நியாயத்தொடையில் இருமறை எடுகூற்று போலி ஏற்பட்டு வாதம் வலிதற்றதாக அமைகின்றது. எனவே மாணவர்களே, இவ்வாறான பல்வேறுபட்ட பயிற்சிகளை செய்வதன் மூலம் நியாயத்தொடை பற்றிய சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். எனவே பல பயிற்சிகளையும் அது தொடர்பான நுட்பங்களையும் அறிந்து கொண்டு நியாயத்தொடை விதிகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாகும். நன்றி மாணவர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.